திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். இம்மாத ஜெபக்கூட்டம் ஆகஸ்ட் 9. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் MT ஜெகன். கர்த்தரை மாதிரி நம்ம நேசிச்சவங்க வேற யாருமே கிடையாது. அவரே ஒரு காரியத்தை கொடுக்காம வச்சிருக்கிறாருன்னா இப்ப அது நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவர் ஏற்ற நேரத்தில் அதை கொடுப்பாரு. சுவிசேஷகர் எல் வின்சென்ட்ராஜ். எத்தனை நாளைக்கு கனி கொடுக்காமல் இருப்பாய்? எத்தனை நாளைக்கு வேதத்தை நம்பாமல் ஜெபிக்காமல் இருப்பாய்? எனக்காக ஜீவனையை கொடுத்தார். இனி என் வாழ்க்கை அவருக்காக. பாடல் மற்றும் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 9 மணிக்கு பேருந்து புறப்பட்டு வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம் வருவதற்கும், மீண்டும் ஜெபக்கூட்டம் முடிந்தவுடன் ஜெபமையத்திலிருந்து செல்வதற்கும் சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சில தகவலுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கொளுத்தே வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. விளக்கை கொளுத்தே வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறேன். அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டாலே வழியில்லை. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டாலே வழியில்லை.
விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவேன். கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவேன். நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவேன். கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவேன். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவேன். காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவேன். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவேன். காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி இங்கு பவுலப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கர்த்தரில் பலப்படுங்கள், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள் என்று சொல்லி கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நீங்கள் பலப்பட வேண்டும். எதில் தெரியுமா? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று இங்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தரில் பலப்படுவது என்றால் கர்த்தரை நாம் நேசிக்கிறதில் பலப்பட வேண்டும், ஆண்டவரில் அன்பு கூறுவதில் நாம் பலப்பட வேண்டும் என்றுதான் வேதத்தில் அநேக வசனங்களில் நாம் வாசிக்க முடியும். ஆண்டவரை நேசிக்கிற காரியத்தில் நாம் பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், இது நடக்க வேண்டும், இது கிடைக்க வேண்டும், இதை தாருமாண்டவரே, அதை தாருமாண்டவரே என்று விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கிறதை காட்டிலும், ஆண்டவரே நான் உம்மை போல மாற வேண்டும், உமது கிருபையால் என்னை நிரப்பும், உமது அன்பினால் நிரப்பும், உம்முடைய திவ்ய சுபாவத்தினால் என்னை நிரப்பும், உமது வார்த்தையினால் வல்லமையினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி உமது பரிசுத்தத்தை எனக்கு தாரும், உம்மை விசுவாசிக்க எனக்கு பலன் தாரும். இப்படிப்பட்ட கர்த்தருக்குரிய காரியங்களை கேட்டு கர்த்தரில் நாம் பலப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சத்துவம் என்பதற்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்துவம் என்றால் தூய்மை, வலிமை, உண்மை என்று இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துவத்திற்கு நாம் தூய்மையாக இருப்பதும் வலிமையாக இருப்பதும் உண்மையாக இருப்பதும் தான் இந்த சத்துவம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் தூய்மை, வலிமை, உண்மை இவைகளில் நாம் பலப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஏனென்றால் நம்மோடு போராடுகிறது மனுஷ சக்தி அல்ல, மாம்ச சக்தி அல்ல. நம்மோடு போராடுகிறது வானமண்டலத்தின் ஆவிகள், சத்துருவின் கிரியைகள், துரைத்தனத்தின் ஆவிகள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லாமல் இவைகளோடு நீங்கள் போராடுகிறபடினால் இவைகளை நீங்கள் எதிர்க்கத்தக்க திராணி உடையவர்களாக இருக்கும்படிதான் கர்த்தரில் நீங்கள் வல்லமையாய் பலப்பட வேண்டும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று அவர் எழுதி உணர்த்துகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நேசிக்கிற நேசத்திலும் அவர் காண்பிக்கிற வழியில் நடக்கிற தூய்மையிலும் உண்மையிலும் வலிமையிலும் நாம் பலப்பட்டு நிற்கும் பொழுது சத்துருவால் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. சாத்தானின் சகல கிரியைகளையும் அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரனுடைய வல்லமையின் சத்துவம் நம்மை பலப்படுத்தி நம்மை வெற்றி பெற்றவர்களாக நிலைநிறுத்த இன்றைக்கும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. அந்த ஆண்டவரை நோக்கி நாம் அப்படி ஜெபிப்போமா? கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் என்னையும் பலப்படுத்தும் என்று இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தரிலும் அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையிலும்
பலப்படுங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிற நம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு தேவையாயிருக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கே நடந்து விட்டால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்ற ஆவல் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரில் பலப்பட நாங்கள் விரும்புகிறோம். உம்மை நேசிக்கிற நேசத்தில், உம்மை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்தில், ஆண்டவரே பரிசுத்த ஜீவியத்தில், உமக்காக வாழ்கிற வைராக்கியத்தில், ஆண்டவரே உம்மில் அன்பு கூறுவதில் எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய சத்துவமான தூய்மையையும் உண்மையையும் வலிமையையும் எங்களுக்கு தந்தருளி ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தூய்மையான வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் பலப்பட வேண்டும். ஆண்டவரே எங்கள் வலிமையில் நாங்கள் இன்னும் பலப்பட வேண்டும். எங்களுடைய உண்மையான ஜீவியத்தில் இன்னும் நாங்கள் பலப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சத்துவம் நிறைந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்தருளி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்தில் உதவியை நாடி, இயேசுவை எனக்கும் இறங்கும், என்னையும் உமது அன்பிலும் ஆண்டவரே உம்முடைய தூய்மையிலும் வலிமையிலும் உண்மையிலும் அந்த சத்துவத்திலும் என்னை பலப்படுத்தும் என்று யாரெல்லாம் வேண்டிக் கொள்கிறார்களோ ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தருடைய வல்லமை, சத்துவத்தின் வல்லமை அவர்களை பலப்படுத்தி விடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.